ஹாய் ஹலோ வணக்கம். நண்டு குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். நான் எப்படி நண்டு குழம்பு நண்டு செய்து காட்ட போகிறேன். என்னோடய ஸ்டைலில் நண்டு கறி. நான் இன்றைக்கி இந்த முழு நண்டு 5 நண்டு எடுத்துருக்கிறேன். 5 நண்டுக்குரிய அளவு தான் சொல்ல போகிறேன். அது நல்ல வடிவாக க்ளீன் பண்ணி போட்டு கழுவி எடுத்து வைக்க போகிறேன். நீங்கள் அதே மாதிரி இது நான் அந்த முழு நண்டு வாங்கினபடியாக கொஞ்சம் க்ளீன் பண்ணி வடிவாக க்ளீன் பண்ணி கழுவணும். அதை எடுத்து வச்சுட்டு இந்த கேக்கில் வந்து அரைச்சி வறுத்தரைச்ச மசாலா ஒன்று போடணும். அதுக்கு சின்ன சீரகம், மல்லி, மற்றது தேங்காய், செத்த மிளகாய், கருவா, கராம்பு, மற்றது ஏலக்காய் அவெல்லாம் போடணும். மற்றது இது தாளிக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பிரிஞ்சியில், மற்றது ரம்பையில், உள்ளி, இஞ்சி, பச்சை மிளகாய், மற்றது ஒரு கப்பளவில் முருக்கமில, மற்றது புளி கொஞ்சம் நல்லா நிறைய விடணும். நண்டு குழம்புக்கு இந்த சைஸில் அளவில் புளி எடுத்துருக்கிறேன். மற்ற தக்காளி பழம் ஒரு 3 தக்காளி பழம், மீடியம் சைஸ் 3 தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன். மற்ற குழம்பு மிளகாத்தூள், எங்கள் ஜெஃப்னா கறி பவுடர், குழம்பு மிளகாத்தூள் என்ற உடப்புக்கிட்ட அளவு போட போகிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட போகிறேன். மற்றது 1 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர், தேவையான அளவு உப்பு, மஞ்சள் இவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு ஒரு சட்டி எடுத்துகிட்டு முதல்ல நாங்கள் எல்லாத்தையும் வறுக்கணும். இந்த அரைச்சி வறுத்தரைக்கிறத செத்த மிளகாய் ஒரு 4 கிட்ட எடுத்துருக்கிறேன். மற்றது கருவா ஒரு துண்டு, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சின்ன சீரகம், 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லி இவ்வளோத்தையும் முதல்ல வருங்கோ. நல்லா வறுத்து போட்டு நல்லா ஒரு வாசம் வரும் அளவுக்கு வருங்கோ. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வறுத்து எடுத்து போட்டு தேங்காயை புரிம்பா இந்த பதத்துக்கு வருங்கோ. நான் இப்படி செய்கிற மாதிரி இந்த ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா வறுத்து போட்டு இவ்வளோத்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் பவுடர் ஆக்கி இந்த தேங்காயில் வர ஈரப்பிடி போட சேர்த்து நல்ல வடிவாக பட்டு மாதிரி அரைஞ்சி வரும். இது தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்து வையுங்கோ. வச்சுட்டு இப்போ நாங்கள் நண்டு குழம்பு வைக்கிறதுக்கு நல்ல ஒரு சட்டி எடுத்துட்டு எண்ணெய் விடுங்கோ. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கிட்ட எண்ணெய் விட்டுட்டு ஒரு கொஞ்சம் பெருஞ்சீரகம், மற்றது வெந்தயம் போடுங்க. வெந்தயம் கொஞ்சம் கூடுதலாக போடுங்க. நண்டு குழம்புக்கு வெந்தயம் கட்டாயம் போடணும். வெந்தயம் பெருஞ்சீரத்தையும் போட்டுட்டு கருவேப்பிலை, கருவேப்பிலை, ரம்பையில் 2 பிரியாணியில் போடுங்க. ரம்பையில் பிரியாணியில் கிடைக்காட்டி பிரச்சனை இல்லை, கருவேப்பிலை மட்டும் போட்டாலே ஓகே. இருந்தால் போடுங்க, நல்ல வாசமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுட்டு சின்ன வெங்காயம் நான் ஒரு 20 சின்ன வெங்காயத்துக்கிட்ட வெட்டி போடுறேன். சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் போட்டாலும் ஓகே. சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட். சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்ட பிறகு நான் இப்போ இந்த இஞ்சி, உள்ளி, பச்சை மிளகாய் 3டையும் சேர்த்து இடித்து போட்டு உரலில் போட்டு ஒரு அரைநேரவில் இடித்து போட்டு போடுறேன். நீங்கள் வேணுமெண்டா மிக்சியில் அரைச்சி போட்டும் போடலாம். இடித்து போட்டால் அது நல்லாயிருக்கும். அந்த 3டையும் இடித்து போட்டு அதையும் போட்டுட்டு வதக்குங்க. அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கொண்டு ஒன்றா போட்டு மெதுவாக பொறுமையாக வதக்கி விடுங்கோ. வதக்கின பிறகு தக்காளி பழம் வெட்டி வச்சுக்கிற தக்காளி பழத்தையும் போட்டு வதக்கணும். தக்காளி பழம் ஓரளவுக்கு சாஃப்டாக வதங்கி வந்த பிறகு 1 டீஸ்பூன் அளவில் மஞ்சள், தேவையான அளவு உப்பையும் போடுங்க. உப்பும் கொஞ்சம் போட்டுட்டு இப்போவே வதக்கி விடுங்க. உப்பையும் மஞ்சளையும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அரை செகண்டுக்கு 30 செகண்டுக்கு வதக்கி விட்டுட்டு நான் இப்போ களி வச்சுருக்கிற நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டு இருக்குது. நண்டை நண்டுன்ற கால் பகுதியை மட்டும் முதல்ல ஒருக்கா போட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்க போகிறேன். பிறகு தான் தசை பகுதியாக போடுவேன். நண்டுன கால் பகுதியை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குங்கோ. நல்லா வதக்கி விடுங்கோ. இப்போ இது கொஞ்சம் நேரம் வதங்கினா பிறகு தசை பகுதியை போட்டுட்டு இந்த கவனமாக வதக்கணும். ஏன்னு சொன்னால் பிறகு இந்த கரண்டி படப்பட அந்த உள்ளுக்கு இருக்கிற தசையெல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ அதுக்காக கவனமாக இப்படி பிரட்டி விடுங்கோ. கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதங்கினா பிறகு கொஞ்சம் இறுகின மாதிரி வந்தால் பிறகு இந்த தசை வழியில் வராது. ஸோ பார்த்து நான் வீடியோவில் செய்கிற மாதிரி இப்படி செய்தீங்கன்னா ஓகே. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கணும். இந்த நண்டு நல்லா வதங்கி வரணும். கொஞ்சம் பொரிஞ்ச மாதிரி வரணும். அப்போ தான் நல்லா இருக்கும். இப்படி நல்லா வதக்கி விட்டுட்டு வேணுமெண்டா நீங்கள் மூடி போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் மூடி போட்டும் வதக்கலாம். 1 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வதக்கினாலும் ஓகே. அடி பிடிக்காமல் இருக்கத்தான் வதக்கி விடுங்க. அப்புறம் அடியும் பிடிச்சிடும். ஸோ இப்போ அந்த மாதிரி சூப்பராக வதங்கிட்டு இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூனுக்கிட்ட மெட்ராஸ் கறி பவுடர் போடுறேன். கறி பவுடர் அது போடுங்கோ. மெட்ராஸ் கறி பவுடர் இல்லாட்டி
போட தேவையில்லை, இருந்தால் போடுங்க, அது ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ மெட்ராஸ் காடி போல் 1 டேபிள் ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் வந்து 3 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இந்த உரைப்புக்கேற்ற அளவு போடுறேன். உங்களோட உரைப்புக்கேற்ற அளவுக்கு நீங்கள் அதை போடுங்க. போட்டுட்டு அடுப்பை மீதத்தில் வச்சுக்கொண்டு திரும்பவும் ஒருக்கா வதக்கி விடுங்க. தூள் எல்லாம் சேர்த்து நண்டோட சேர்த்து வதக்குங்க. எல்லாத்தையும் ஒன்றொண்டா போட்டு போட்டு பொறுமையாக வதக்கி விடுங்கோ. இப்போ வதக்கி விட்டுட்டு தண்ணி விடணும். நண்டுக்கு மேலால் வார அளவுக்கு தண்ணி. நான் இந்த நண்டு குழம்பு இன்றைக்கு குழம்பாக தான் செய்ய போகிறேன். ஓரளவுக்கு குழம்பாக ஒரு கட்டி குழம்பாக தான் செய்ய போகிறேன். நீங்கள் நல்ல இந்த பெருத்தல் கறி மாதிரி எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் தண்ணியை பார்த்து விடுங்க. ஆனால் நண்டுக்கு மேலால் விட்டுட்டு நல்ல வடிவாக இருக்க மிக்ஸ் பண்ணி போட்டு உப்பெல்லாம் பாருங்க, உப்பெல்லாம் காணாட்டி உப்பையும் போடுங்க. போட்டுட்டு வடிவாக இருக்க கிளறி மிக்ஸ் பண்ணி போட்டு நல்ல ஒரு மூடி போட்டு நல்ல நண்டு வேகிற அளவுக்கு மூடி விடுங்க. மூடி நல்லா அவிய விடுங்க. நல்லா சூப்பராக நண்டு அவிஞ்சு வந்துட்டுது. இனி நாங்கள் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு இனித்தான் புளி விடணும். புளி வந்து நான் நல்லா அந்த எடுத்து வச்சுக்க புளியை கொஞ்சம் தண்டி விட்டு நல்லா கட்டி பதத்தில் இப்படி கரைச்சி வச்சுருக்கிறேன். எடுத்த புளி அவ்வளோத்தையும் கரைச்சி போட்டு நான் விடுறேன். புளி வந்து நண்டு அவிஞ்ச அப்புறம் விடணும், முதலே விடக்கூடாது. புளியை விட்டுட்டு ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. புளி நல்லா சுள்ளிடணும். இந்த நண்டு குழம்புக்கு புளி நல்ல டேஸ்ட்டாக இருந்தால் தான் நண்டு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். புளியை விட்டுட்டு ஒருக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு திரும்பவும் ஒருக்கா மூடி போடுங்க. மூடி போட்டு வேக விடுங்க. ஒரு 1-2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு இப்போ நீங்கள் புளி விட்டோன்னா குழம்பு கொஞ்சம் திக்காக வந்துட்டு இனி முருக்கமிலையை போடுங்க. முருக்கமில்லை ஒரு கப் அளவில் போட. முருக்கமில்லை இல்லாட்டி போடாமல் இந்த நண்டு குழம்பு செய்யலாம். முருக்கமில்லை போட்டால் இன்னும் நல்லா. முருக்கமில்லை இல்லாட்டி போட தேவையில்லை. முருக்கமில்லை போட்டு செய்து பாருங்க, இன்னும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முருக்கமில்லையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு நாங்கள் இப்போ வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா எல்லாத்தையும் போடுங்க. எல்லாத்தையும் வடிவாக போட்டுட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு திரும்பவும் ஒருக்கா மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு மூடி விடுங்க. மூடி போட்டு வேக விடுங்க. நேரம் விட தேவையில் நாங்கள் எல்லாம் ஆல்ரெடி வறுத்து அரைச்சபடியாக பெருசாக அந்த பச்சை வாசம் ஒன்றும் இருக்காது. இப்படி இருக்க கிளறி போட்டு மூடி போட்டு வேக எடுத்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான நண்டு குழம்பு அந்த மாதிரி இருக்கும். இதே மதத்தில் செய்து பாருங்க. தேங்காய் பால் இந்த இப்படி செய்கிற நண்டு குழம்புக்கு தேங்காய் பால் விடுறையில் இதுக்கு நாங்கள் தேங்காய் வறுத்து அரைச்சி போட்டபடியாக தேங்காய் பால் தேவையில்லை. இதே மாதிரி செய்து பாருங்க. சூப்பரான நண்டு குழம்பு சோறு, புட்டு, இடியப்பம், தோசை, இட்லி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.